தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். நாடார் சமூகத்தினர் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் திமுக பலத்த அடி வாங்கியது. குறிப்பாக நாடார் சமூகத்தினர் வசிக்கின்ற பகுதிகளில் திமுக பலத்த அடி வாங்கியது. நாடார் சமூகத்தினர் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருப்பார்கள் அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆகவே நாடார் சமூகத்து மக்களுடைய அதிருப்தியை போக்குவதற்காக திமுக துணை பொதுச் செயலாளராக நாடார் சமூகத்தினர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் அடுத்த முறை தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும், இல்லாவிட்டால் தோல்வி அடைவார். ஆக மு.க. ஸ்டாலின் இதனை கருத்தில் கொண்டு தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவருடைய பெயரை பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் அப்பாவு அவர்களுக்கு சபாநாயகர் பதவி வழங்க கனிமொழி விரும்பவில்லை. வேறு யாரையாவது நியமியுங்கள் என்று கூறியுள்ளார். சபாநாயகர் அப்பாவுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கலாம் என்று திமுக முடிவு செய்தது. அதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முட்டுக்கட்டை போடுகின்றார். ஆக திமுக துணை பொதுச் செயலாளராக நாடார் சமூகத்தினர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று கனிமொழி கூறுகிறார். மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் அது யார் என்பது புரியாத புதிராக உள்ளது. அப்பாவு அவர்களுக்கு கனிமொழி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கீதா ஜீவன் நியமிப்பதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆக நாடார் சமூகத்தை சார்ந்த யாரை திமுக துணை பொதுச் செயலாளராக நியமிப்பது என்பதில் திமுக குழப்பத்தில் உள்ளது. நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார், அது உறுதி. ஆனால் யார் என்பது புரியாத புதிராக உள்ளது. கடுமையான ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது.